guys, welcome to Mobile Training Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்ன்றது வந்து ஆல்ரெடி thumbnail-லே பார்த்திருப்பீங்க சில விஷயத்தை. இந்த வருடத்திற்கான காவலர் தேர்வு எப்ப வர போகுது, நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம என்ன ப்ரிப்பரா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நான் சொல்ல போறோம். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கிறேன் இந்த ஒரு வீடியோ, ஓகேங்களா? சோ என்ன அது கதை அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு அரசன் வந்து ஆர்டர் பண்ணானோ. ஆக்சுவலா வந்து அந்த மக்கள் அந்த நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு சவால் விட்டுருக்காரு. அதாவது என் கோட்டை கதவு வந்து தாழிடப்பட்டிருக்கும், அந்த கதவை வந்து யார் திறக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய அரசாட்சியில நான் பாதியை கொடுத்து அவனையும் ஒரு அரசன் ஆக்கிடுறேன். அப்படி அந்த கோட்டை கதவை நீ திறக்க முடியலன்னா உன் கை ரெண்டுத்தையும் வெட்டிடுவேன். இதுதான் அவங்களுக்கான மக்களுக்கான ஒரு விந்தையான சவாலை வந்து அந்த அரசன் வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ கோட்டை சுவர் அந்த கதவுனா ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஆக்சுவலா நீங்க நினைக்கிறத விட சாதாரணமான உயரம், ரொம்ப உயரம். ஸோ மக்களும் பயந்தாங்க. அரசன் வந்து இந்த மாதிரி ஒரு விசித்திரமான போட்டி வச்சிருக்காருன்னா கண்டிப்பா அதுல எதனா ட்விஸ்ட் வச்சிருப்பாரு, நம்ம போய் திறக்க முடியாம போனோடனே நம்ம கையெல்லாம் வெட்டி நம்மளால ஊனமாக்கிறதுக்கு ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு மக்களும் வந்து வாயில பேசினாங்களே தவிர யாரும் கோட்டை கதவை திறக்கிறதுக்கு முன்ன வரல. அப்போ வந்து அரசனே யோசிச்சாரு, என்னடா நம்ம ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தானே கொடுத்தோம், இதை கூட செய்யறதுக்கு மக்கள் தயங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு இளைஞர் வந்து என்ன பண்ணியிருந்தான், நான் ரெடி சார், நான் வரேன், நான் வந்து அந்த கதவை திறக்கிறேன்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சார். ஸோ எல்லா மக்களும் அந்த இளைஞனை வந்து தடுத்தாங்க. போயிடாத, போயிட்டு நீ கோட்டை கதவை திறக்க முடியலன்னா உன் கையை வெட்டிடுவாங்க, பரவாயில்லைன்னா. அவன் சொன்னான், இந்த கோட்டை கதவை நான் திறந்துட்டேன்னா நான் அடுத்த நாள் அரசன், அந்த கோட்டை கதவை நான் திறக்க முடியலன்னா சாதாரணமாக 2 கை தானே போகுது, நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன், உயிர் ஒன்றும் போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், போய் கோட்டை கதவை வந்து திறந்துருக்கான். அரசர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த கோட்டையில தாழ்பால் எதுவுமே போட காணோம். இவன் திறந்த உடனே ஸ்மூத்தாக திறந்துருச்சு. ஸோ அரசர் வந்து எந்த மக்களுக்கு அந்த தன்னம்பிக்கைன்னு ஒரு தைரியம் இருக்கு, தைரியமா முன்ன வராங்க அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கோட்டை கதவுன்ற ஒரு டாஸ்கே வந்து அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ மக்கள் தங்கள் மீது உள்ள பயத்தினால் என்ன பண்ணியிருக்காங்க, அதை திறக்க முன்ன போல பயம் அவங்கள தடுத்து இருக்கு. ஆனா இந்த இளைஞன் தன்னம்பிக்கையோட வந்தா மலை போனா டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவன் வந்து கரெக்டா போய் அது வந்து என்ன பண்ணியிருக்கான், திறந்து மறுநாள் அவன் அந்த நாட்டினுடைய அரசனா முடிசூட்டப்பட்டிருக்கான். அப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க, தன்னம்பிக்கையோட தைரியத்தோட ஒரு முடிவை எடுக்கணும், எந்த விஷயத்தையும் பயந்து ஸ்டாப் ஆயிடக்கூடாது. இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஆக்சுவலா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ரெண்டோ ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டால அவர் வந்து ஒரு பிசியா இருக்காரு இப்போ. ஸோ அவரும் வந்து எஸ்ஐ எழுத போறாரு, அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் மூலமாகவும் கிடைச்ச ஒரு நல்ல தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்கான அறிவிப்புகள் கூடிய சீக்கிரத்தில் வெளிவரப்போகுது. ஸோ அவர் சொல்லியிருக்கிற தகவல் வந்து நானும் அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். எஸ்ஐக்கு ஆன அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரத்தில் வெளிவரப்போகுது. ஸோ டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து அதுதான் ஃபார்வர்ட் ஆயிருக்கு, அதுக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமா எஸ்ஐக்கான அறிவிப்பு வந்து வெளிவரும். அதாவது 2022 ஸ்டார்டிங்ல நமக்கு எஸ்ஐக்கான அறிவிப்பு வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஜனவரி ஆர் பிப்ரவரி மாதிரி. ஸோ பிசிக்கான அறிவிப்புகள் கண்டிப்பா வெளிவர போகுது. எஸ்ஐ டவுட்ல இருந்தீங்க, ஆனா பிசி நோ டவுட், கண்டிப்பா பிசிக்கான அறிவிப்பு வெளியே வரும். ஏன்னா அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சியை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கான அறிவிப்புமே நம்ம 2022 கண்டிப்பா இது ரெண்டுத்துக்கான தேர்வுமே நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. அதாவது பிசி 2021 தான் இப்போ டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் அது முடிஞ்சு அவங்கள ட்ரைனிங் வந்து டிசம்பர் 1 ஜான் 1 அப்படி போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா பிசி தேர்வும் சரி எஸ்ஐ தேர்வும் சரி 2022 நடக்க போறதுன்றது ஏறத்தாழ உறுதியாகி விட்டது. இதற்கு நீங்க என்ன செய்யணும், அதுதான் உங்களுடைய டாஸ்க். இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போதுல இருந்து உங்க ப்ரிப்பரேஷனை கொஞ்சமாவது ஸ்டார்ட் பண்ணிடணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ 6th to 10th பிசிக்கும் 6th to 12th எஸ்ஐக்கும் படிக்க ஆரம்பிச்சணும் புக்ஸை. ஏன்னா புக்கு தான் நமக்கு பேசிக், அதுல தான் கேள்விகள் வரப்போகுது. அதை நல்லா படிக்கிறது மூலமா தான் நம்ம ஈஸியா வந்து ஒரு இடத்த அட்டைன் பண்ணி அந்த ஜாப்ன்றதை நம்ம வாங்க போறோம். ரிட்டன் எக்ஸாம் தான் மெயின், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால படிக்க ஆரம்பிச்சிருங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த காலத்தை கிடைச்ச வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்கன்னா, அன்னைக்கு மக்கள் இழந்தாங்க பாரு அந்த நாட்டினுடைய அரசராகிற பொறுப்பை, அதையும் தான் நீங்களும் இழக்க தவறவீங்க. அதனால வந்து தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 6th to 12th எஸ்ஐயும் 6th to 10th பிசியும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாங்க அதுக்காக ஒரு புதுசா ஒரு டெஸ்ட் சீரிஸ் பிசிக்கு எப்படி பண்ணோம் அதே மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் சீரிஸ் வந்து யூடியூப்ல நாங்க வந்து வெளியிட போறோம். ஸோ அதற்கான அறிவிப்போட நான் விரைவில் வந்து உங்களை பார்க்குறேன் வீடியோவில். ஸோ எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி நாங்கள் வந்து பழைய புக் படிக்கிறதா புது புக் படிக்கிறதான்னு ஒரு கேள்வி கீழே போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், பழைய புக் புது புக் ரெண்டுத்தையுமே நம்ம சேர்ந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் ரெண்டுத்துக்கான இதுவாகவும் நான் வந்து இப்போ வெளியிடுறேன், ஓகேவா? ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட போறேன். ஸோ 2 புக்குமே கிளப் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்து தான் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன், டெஸ்ட் சீரிஸ் போட்டிருப்பேன். டோட்டலாக நம்ம வந்து ஒரு
10 டெஸ்ட் 15 டெஸ்ட்ல இருந்து 20 டெஸ்ட் வரை வைக்கலாம். சரி எத்தனை டெஸ்ட் உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும்? ஒரு 20 டெஸ்ட் நான் பிளான் பண்ணிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ எவ்வளவு டெஸ்ட் உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும்ன்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிட்டு போங்க உங்க கமெண்ட்டை. ஸோ நாங்களும் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றோம், தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமா உங்களுக்கு ஃபைனலா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆல்ரெடி பிசி எக்ஸாம்ல நாங்க போட்ட டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து 70 to 60 அபோவ்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இதுக்கு மேலேயும் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூடியூப்ல விரைவில் நாங்கள் வெளியிட போற டெஸ்ட் சீரிஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரையும் இருந்து தேங்க்யூ.